ஓட்டு போறக்காண்டி இப்ப டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போகுது. நம்ம ஊருக்கு போறோம். இப்போ டிக்கெட் அதான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்படியா? ஓட்டு போறக்காண்டி டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தது. ஏ பேபி, யூஏல வேலை பார்க்குறவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க ஃபேமிலி யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ஊருக்கு போவேனா என்னமோன்னு தெரியாது. ஆனால் என் வீட்டில் சப்போர்ட் எல்லாமே டிவிக்கு தான், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் டிவிக்கு தான் ஓட்டு போடுறது. நடக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ஓட்டு போட சொல்றீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நம்ம ஃபேமிலியில எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம். எல்லாமே விஜய்க்கு தானா? அதுக்கு முன்னாடி வேற யாருக்கு ஓட்டு போடுறோம். இப்போ வந்து தலைவர் வந்திருக்காரு, அதனால எல்லாம் விஜய்க்கு தான். நான் ஓட்டு போறக்காண்டி இப்ப டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போகுது. நம்ம ஊருக்கு போறோம். இப்போ டிக்கெட் அதான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்படியா? ஓட்டு போறக்காண்டி டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தது. இந்த ஒரு ஓட்டு டிவிக்கே போறேன், ஓட்ட போடுறேன், தலைவன் ஜெயிக்க வைக்கும். ஓகே, சூப்பர்.